துல்லியமாக சொல்லவே முடியாது. எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. வீடுகளிலிருந்து விண்வெளியை பார்க்கலாம், விண்வெளியிலிருந்து வீட்டிற்குள்ளே நடக்கிற சம்பவங்களை பார்க்கலாம். ஆனால் ஒரு பெண்ணின் வயிற்றிலே உருவாகக்கூடிய கருவை கண்டுபிடிப்பதற்கான எந்த மருத்துவமும் இதுவரை இல்லை, எந்த டெக்னாலஜியும் கிடையாது. ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், கருவிலே உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். நம்ம இமேஜின் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும், அல்லது ரொம்ப திகிலாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளவு ஒரு கரு என்பது ஒரு பென்சில் முனையில் ஒரு புள்ளி வைக்கிறோம்ல, அதை விட 1000 மடங்கு சின்னது, அதை விட 1000 மடங்கு சின்னது. ஒரு ஷார்ப் பென்சில், நடராஜ் பென்சில் எடுத்து ஒரு புள்ளி வைக்கிறோன்னா அந்த புள்ளியில் 1000 மடங்கு சிறியது தான் இந்த கரு. அந்த கருவை கர்த்தர் கண்டார் என்று சொல்லும் பொழுது என்ன ஒரு ஆச்சரியமா. ஆகவே நீங்கள் ஊழியக்காரராக கூடியிருப்பது மகிழ்ச்சி. ஆனால் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், வேலை செய்ய வேண்டியது அதிகமாக உண்டு. என்னுடைய வயது 65 ஆகிறது. இன்றைக்கு 4:30 மணிக்கு நான் எழுந்திருத்தேன். எத்தனை மணிக்கு? தேவதாஸ் சொன்னாப்புல, அண்ணா நீங்கள் 12 மணிக்கெலாம் வருவீங்க சொன்னால் கரெக்டாக இருப்பீங்களான்னு. நான் 4:30 மணிலேருந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். 4:30 மணிலேருந்து வேலை செய்யும்போது ஒரு இடத்துல நின்று கொண்டு வேலையை முடிக்க முடியவில்லை. ஆனால் 11:40 ஆகிவிட்டது. நான் போக வேண்டும் என்று சொல்லி நான் கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் தூரத்தில் 45 நிமிடத்தில் கடந்து வந்திருக்கிறேன். தம்பி ஞாபகப்படுத்த வேண்டியதில்லை, ஏன்னா ஒரு தடவை ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு மைண்டில் இருக்கும், பயப்படாத தம்பின்னு. ஏன்னா போன வாரம் தான் நான் ஆந்திராவிலேருந்து வந்தேன். இன்னும் ஒரு 2-3 தினங்களுக்குள் மறுபடியும் நான் ஆந்திரா போகுவேன். அவனுடைய கிருபையினால் இந்த வருடத்தில் நாங்கள் 16 ஆலயங்களை கட்டி முடித்திருக்கிறோம். 16 ஆலயங்கள் கட்டி முடித்திருக்கிறோம். 480க்கு மேற்பட்ட மக்களுக்கு இந்த 12 மாதங்களில் ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறோம். ஆனால் இந்த எண்ணிக்கை 1000 தாண்டும். ஏனென்றால் கிறிஸ்மஸுக்கு முந்தின நாள் எல்லா திருச்சபைகளிலும் ஞானஸ்தான ஆராதனை உண்டு. கிறிஸ்மஸுக்கு முந்தின நாள் 24ஆம் தேதி, அதுபோல் 31ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு ஞானஸ்தான ஆராதனை நாங்கள் ஸ்தாபித்த 248 ஆலயங்களிலும் உண்டு. ஒரு சர்ச்சில் மினிமம் ஒரு 3 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாலும் இந்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1250 தாண்டும். கடந்த ஆண்டு நான் உங்களோடு பிரசங்கம் பண்ணும்போது 36,000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னேன். இந்த ஆண்டில் அது 40,000 நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள். நான் உங்களுக்கு போகும்பொழுது இந்த பரமசேனை பத்திரிகையை கொடுக்கிறேன். ஆனால் நான் ஒன்றை எதிர்பார்த்தேன் உங்களிடத்தில். கடந்த முறை நான் அவனியாபுரத்தில் பிரசங்கம் பண்ணும்போது யாரெல்லாம் வந்திருந்தீங்க? ஒருத்தர் தான் வந்திருந்தீங்களா? 1 2 3 4 5 6 பேர் வந்தீங்க. அவர்களிடத்தில் இந்த பத்திரிகையை கொடுத்து, இந்த மேகசின், நாங்கள் மந்த்லி மேகசினை கொடுத்தோம். அதில் உள்ள சில காரியங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக யாராவது ஒருவர் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுவார். என்ன தொலைபேசி எண் இருக்கிறது. அவர் சில ரகசியங்களை கேட்பார். எப்படி உங்களுக்கு இவ்வளவு ஊழியங்களை செய்வதற்கான சாத்தியங்கள் ஆயிற்று சில செய்திகளை கேட்பார் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் ஒருவர் கூட ஃபோன் பண்ணலை. ஒருவர் கூட. கேட்கிறோம், ஆனால் அதை செயல்படுத்துவதற்கான எந்த திட்டத்தை செய்யவில்லை. ஏன்னா நாம் கிடைச்சதுல ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுறோம். அதான் பிரச்சனை. அதில் பெண்களை நான் பாராட்டுவேன். அவங்க ஒரு ஜவுளி கடைக்கு போனால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டாங்க. திரும்ப 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 என்ன செய்வாங்க, தனக்கு வேணுங்கிற கலரை, வேணுங்கிற டிசைனை மாறி மாறி பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஒரே புடவை 2 வெளிச்சத்தில் பார்ப்பாங்க. ஆனால் ஆண்கள், அது பாஸ்டராக இருந்தாலும் சரி, நமக்கு கிடைத்த ஊழியம் போதும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிரும், திருப்தி அடைஞ்சிரும். பரவாயில்ல, இன்றைக்கி 10 பேர் வந்திருக்காங்க, பரவாயில்ல.
அந்த பசி தாகம் நமக்குள்ளே ஆத்தும தாகமும் ஆத்தும பசியும் ஏற்படும் என்றால் நிச்சயமாகவே தேவன் நம்மை கொண்டு ஒரு பால் யாங்கி சோவை படிக்க போது போல, அல்லது ஏஜி சபையில் இருக்கிற பாஸ்டர் மோகனை குறித்து பேசுவது போல, ஏன் நம்மை குறித்து என்னை குறித்து பேசக்கூடாது என்ற எண்ணம் நமக்குள்ளே வரவில்லை. அது ஊழியத்திலே முதல் தடை கற்கள். வேகம் வேணும், வேகம், காற்றின் வேகம். எலியா அப்படித்தான் செய்தான். எலியா குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்திற்கு முன்பதாக ஓடினான். ஆகாபுக்கு சொல்லுகிறான், உள்ளங்கை அளவிற்கு மேகம் எழும்பி வருகிறது, மழை உம்மை தடை பண்ணாதபடி நீர் போக வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்படி சொல்லிக்கொண்டு எலியா குதிரையில் அல்ல, குதிரை பூட்டப்பட்ட சாரட்டொட்டில் அல்ல, ஆகாப் ராஜாவுக்கு முன்பதாக ஓடினான் என்றால் சரீரத்தில் பலம் அல்ல, ஆவியானவர் அவரை கொண்டு போய் செலுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, வேகம் கொண்டவர்களாக நாம் சுவிசேஷத்தின் தாக்கத்தை உலகத்திற்கு அறிவிக்க நமக்கு இப்பொழுது இருக்கிற வேகம் பத்தாது. ஆகவே தான் நான் ஒரு சில செய்திகளை உங்களுக்கு கொண்டு செல்ல வந்திருக்கிறேன். அந்த செய்திகளை படிப்பதற்கு முன்பதாக ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். அந்த கேள்விக்கான பதிலையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த கேள்வி என்னவென்றால், ஆத்தும பாரம் நமக்கு உண்டு, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற பாரம் நமக்கு உண்டு. செத்துப்போனால் அப்படிப்பட்ட ஆத்தும பாரம் நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. கிடைக்குமா கிடைக்காதா? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. ஏன்னா ரெண்டு கருத்து வரக்கூடாது, ஏதாவது ஒரே கருத்து. அப்படி ரெண்டு கருத்து வந்து அது ரெண்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். எலிசாக்கு மட்டும் செத்து போன பிறகும் கிடைச்சது, கிடைக்கும். செத்து போனோம். அந்த 5 சகோதரர் உண்டு என்கிற செய்தி என்ன தெரியுமா? லூக்காளின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசிக்க 19 அவன் இந்த நரகத்தை விட பூமி அதிக நரகமானதுங்கிறத சொல்கிறான். இந்த நரகத்தை விட பூமி அதிக நரகமானது. ஆகவே அந்த சகோதரர் இங்கே வர வேண்டான்னு சொல்லுங்க, அங்கேயே சரி செய்து கொள்ள செய்யுங்க அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறான். அந்த செய்தியுடைய சாராம்சம் என்னவென்றால், ஒரு மனிதன் போஜனம் பண்ண வேண்டுகிற சூழ்நிலையிலே உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் தண்ணீர் கொடு. அப்படி செய்வதனாலே நீ அவனுடைய தலையின் மேலே அக்கினியை கொட்டுவாய், அக்கினியை. ஆக இப்பொழுது இந்த அக்கினியை கொட்டியவன் யார்? லாசரு. லாசரு என்ன விதமான ஒரு ஆகாரத்தை கொடுத்தான்? நியாயம் தீர்க்கிற தேவன் உண்டு என்பதை கொடுத்தான். யாருக்கு கொடுத்தான்? ஐஸ்வர்யானுக்கு கொடுத்தான். ஆனால் அந்த செய்தியை சரிவர புரிந்து கொள்ளாததினாலே, சரிவர அறிந்து கொள்ளாததினாலே தன்னுடைய கண்களுக்கு முன்பதாகவே பசியோடு இருக்கிற லாசருவை அவன் கைவிட்டு விட்டான். அவனுக்கு ஒத்தாசை பண்ணவில்லை, அவனை விசாரிக்கவில்லை, அவன் காவலில் இருந்தபோது அவனை கண்டுகொள்ளவில்லை, அவன் வஸ்திரம் இல்லாதிருந்த பொழுது அவனை விசாரிக்கவில்லை. ஆனால் அவனோ, லாசருவோ கடைசி மூச்சு வரை கொடுப்பதிலே, தன்னிடத்தில் இருப்பதை கொடுப்பதிலே யாருக்கு என்ன கொடுத்தான்? லாசர் என்ன கொடுத்தான்? அனுமதித்தான். என்ன அனுமதித்தான்?
தன்னுடைய சரீரத்திலிருந்து வழிந்தோடக்கூடிய சீல்களை பசியாறுவதற்கு கடைசி மூச்சு வரை அவன் கொடுத்து கொண்டே இருந்தான். சரீரம் செத்து போயிட்டது, நாற்றம் எடுக்கிறது. அந்த நாற்றம் எடுத்த சரீரத்திலிருந்து ஒரு தேவை, ஒரு மிருகத்திற்கு, ஒரு ஜீவனுக்கு பசியாற வேண்டுமென்றால் அதை கொடுப்பதற்கும் அவன் பழக்குவிக்கப்பட்டிருந்தான். அப்படிப்பட்ட பின்னணியோடு கூட நாம் இந்த விசுவாச வாழ்க்கையிலே கிறிஸ்துவை குறித்ததான செய்தியை சொல்லுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலே நாம் வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் மன்னிக்கும் ஆமாம் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிற இந்த செய்தியை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? ஆகவே இருதயம் என்பது எப்படி இருக்கிறது? ஒரு பாத்திரத்தை போல இருக்கிறது. அப்படிதானே? இருதயம் பாத்திரத்தை போல் இருக்கு, அதில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அன்பு என்ன நிலையில் இருக்கிறது? திரவ நிலையில் இருக்கிறது. அப்படிதானே? அன்பு திரவ நிலை. அந்த திரவ நிலை என்ன செய்யும்? எங்கே பள்ளம் இருக்கிறதோ அது பாய்ந்தோடும். அன்பு. ஆகவே தேவை எங்கே இருக்கிறார்களோ அங்கே என்ன செய்ய வேண்டும்? அந்த அன்பு செலுத்தப்பட வேண்டும். ஆகவே தான் இந்த முதல் வசனம் என்ன சொல்ல, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். யாரிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம்? எவ்விதமாக ஒரு கேள்வியை கேட்கணும். இவ்விதமாக சொல்லிட்டாரு. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்றாரு? இவ்விதமாக. எவ்விதமாக அப்படின்னு கேள்வி கேட்டால் தான் அந்த வசனத்துடைய அர்த்தத்தையும் ஆழத்தையும் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு முந்தின வசனம், என்னுடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நான் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக உயிரோடு எழுந்திருக்கிறார் ஆண்டவர். ஆக என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன? பாவி. என்னுடைய பின்னணி பாவி. என்னுடைய இப்பொழுது நிலைமை என்ன? நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன். நான் உயிரோடு கூட எழுந்திருக்கிறேன். அதற்கான அடையாளம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேரோ அத்தனை பேர் தேவனுடைய புத்திரராக முடியும் அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். கொலேசியர் 2:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்துமே விசுவாசம் யாரெல்லாம் ஞானஸ்தானம் பெற்றார்களோ அவர்கள் அவரோடு கூட உயிர்த்தெழுந்தவர்களாக காணப்படுகிறார்கள். ஆக என்னுடைய பின்னணி பாவமான பின்னணி. இப்பொழுது பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் வெளியரங்கமாக என் சரீரம் செத்து கொண்டிருக்கிறது. என்னுடைய சரீரத்தில் சீல் வடிந்து கொண்டு இருக்கிறது. என்னுடைய நிலைமை பசியோடு இருக்கிறேன், அது தேவனுக்கு தெரியும். நான் தேவையோடு இருக்கிறேன், தேவனுக்கு தெரியும். நான் ஒரு ஐஸ்வர்யான் வீட்டு வாசல் படியிலே படுத்து கிடக்கிறேன், அதுவும் தேவனுக்கு தெரியும். ஆண்டவரிடத்திலே முறுமுறுக்கவில்லை, ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கவில்லை. ஏன் ஆண்டவரே, எதற்காக? ஆகவே அவ்விதமான சூழ்நிலையிலும் கூட இந்த லாசருவின் மூலமாக ஒரு செய்தியை தேவன் பூமிக்கு சொல்ல விரும்புகிறார். நீதிமான்கள் பொறுமையாக மிகுந்த சமாதானத்தை பெற்றிருக்கிறார்கள். இந்த சமாதானத்தை பெற்றிருக்கிற காரணத்தினால்தான் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளையும் எதிர்வரக்கூடிய சவால்களையும் எளிதாக கடந்து போகும்படியான ஒரு சூழ்நிலை தருகிறார். அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஒரு சத்தியத்தை பின்னுக்கு தள்ளி வைக்கிறார். என்ன தள்ளி வைக்கிறார்? மரித்தவர்கள் தேவனோடு பேச முடியும். மரித்தவர்கள் தேவனோடு பேச முடியும். அதற்கு நல்ல ஒரு அடையாளம் ஆபேல் மரித்தும் பேசுகிறான். எபிரேயர் 11:5. என்ன பேசியிருப்பான்? ஆண்டவரே, எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான், என்னை கொண்டு விட்டான் அப்படின்னு சொல்ல பேசியிருப்பான்? இல்லை. என்னை விசாரிப்பதற்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்றும், என்னுடைய இரத்தம்
இன்றைக்கு வரைக்கும் பரிசுத்தவான்களுடைய பட்டியலிலே முதலிடம் பிடிப்பதற்கு தேவன் ஒத்தாசை செய்தார் என்கிற அந்த கூர் முனை ஆயுதம் என்னை ஒரு அற்புதமான செய்தியாக பூமிக்கு சொல்ல ஆரம்பித்தது. ஆகவே மரித்தவர்கள் தேவனோடு பேச முடியும், மரித்தவர்கள் பாவியாக இருந்தாலும் தேவனிடத்தில் பெட்டிஷன் கொடுக்க முடியும். மரித்த மனிதன் பாவியாக இருந்தால் கூட தேவனிடத்தில் பெட்டிஷன் கொடுக்க முடியும். ஆனால் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில். ஆக தேவன் செவி கொடுக்கவில்லை என்றால் அவனுக்கு பதில் கொடுக்கிறார், ரெஸ்பாண்ட் பண்ணுகிறார். ஆனால் எனக்கு என்ன செய்கிறார்? கிருபையை கொடுத்திருக்கிறார். ஏன் கிருபையை கொடுத்திருக்கிறார்? நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், நான் தேவ தயவினாலே உயிரடைந்திருக்கிறேன், இப்பொழுது எழுந்து நிற்கிறேன். ஆகவே கிறிஸ்துவனிடத்திலே நான் சமாதானம் பெற்றிருக்கிறேன், கிறிஸ்துவின் மூலமாக சமாதானம் பெற்றிருக்கிறேன். ஒரு கேள்வி கேட்டது, உண்மையிலேயே நீங்கள் சமாதானத்தோடு இருக்கீங்களா? சமாதானமாக இருக்கீங்களா? இல்லை பரபரப்பாக ஓடிக்கொண்டே இருக்கிறோமா? ஏதாயிலும் ஒரு தேவை பின்னே நெருக்கி கொண்டு இருக்கிறதா? நான் அன்றைக்கும் மே மாதத்தில் என்று நினைக்கிறேன், மே மாதத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்தது. அப்படி தானே? சண்டை வந்தது. இந்திய இராணுவம் பாகிஸ்தானிலே குண்டுமழை பொழிந்தது. பாகிஸ்தானும் பதிலுக்காக ரஃபேல் விமானங்களை வீழ்த்தினார்கள். சண்டை நடந்தது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொலைபேசியில் கூப்பிட்டு 2 நாடுகளோடு நான் வர்த்தக ரீதியான எல்லா உறவுகளையும் துண்டிக்கிறேன் என்று சொன்ன உடனே சண்டை நின்று விட்டது. அது செய்தி அல்ல. செய்தி என்னவென்றால், இந்த ட்ரம்ப் என்ன கேட்குறாரு? எனக்கு நோபல் பரிசு கொடுங்க, எனக்கு நான் தான் நிறைய சண்டையை நிறுத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு அதுக்கு சொல்கிற காரணம், நான் சமாதான உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி நோபல் பரிசு வேணும்னு சொல்லி பப்ளிக்காக ஒரு பிரசிடெண்ட்டு என்ன கேட்குறாரு? யாசகம் கேட்கிறார். அதை கொடுத்து விட்டால் அவர் சமாதான கர்த்தர் ஆகிவிட முடியுங்களா? நோபல் பரிசு கொடுத்தால் அதில் கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து அவர் செல்வந்தராகிவிடுமா? அவர் உண்மையிலே செல்வந்தர். அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப்புடைய சொத்து மதிப்பு கணக்கிடப்பட முடியாத அளவுக்கு சொத்துக்கள் வைத்திருக்கிறார். அவர் ஏற்கனவே பணக்காரர். வெள்ளை மாளிகையை விட அவருடைய வீடு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பங்களா. அவ்வளவு பணம் இருந்தும் ஒரு மனிதன் தனக்குள்ளே சமாதானம் இல்லை என்பதை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார். நான் இவ்வளவு எதிர்பார்க்குறேன், எனக்கு நோபல் பரிசு கிடைக்காதாக்கா. ஆனால் ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்ற நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை. எனக்கு அன்பானவர்களே, இந்த தேவ நம்பிக்கையை, தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையை தேவன் நமக்கு எப்படி தருகிறார்? எதன் மூலம் தருகிறார்? அவர் மேலுள்ள அந்த விசுவாசத்தினாலும், அந்த விசுவாசத்தினாலே கிடைக்கக்கூடிய கிருபையினாலும், கிருபையினாலே கிடைக்க அந்த கிடைக்கக்கூடிய அந்த விசுவாசத்திலே நிலை கொண்டிருந்து ஆகவே சப்ஸ்டாண்டாக என்ன செய்யணும்? நம்ம அதிகமாக அப்படியே அதை கண்டினியூ பண்ணணும். அந்த நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது. அந்த நம்பிக்கையை விட்டுவிடவே கூடாது. சில சமயங்களில் நம்ம போவோம், ஒரு வீட்டுக்கு சுவிசேஷ அறிவிக்க போவோம், வெளியே போன்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. சில விசுவாசிகள் வீட்டில் ஜெபிக்க போவோம், அவர் மரணத்துக்கு அருகாமையில் இருந்து கொண்டிருப்பார். அப்போ நமக்கே நம்பிக்கை இருக்காது. என்ன ஜெபம் பண்ண அப்படின்னு சொல்லி நினச்சோம், ஒரு சுருக்கமாக ஒரு ஜெபத்தை செஞ்சுட்டு வந்துடுவோம். போராடி ஜெபிக்கிறதுக்கு நமக்கு மனசு வராது. பார்ப்போம், வெளி தோற்றத்தை பார்ப்போம், கரெக்டு இழுத்துக்கிட்டு இருக்கு. அங்கே போய் என்னத்தை ஜெபம் பண்ண அந்த அம்மாவுக்கு அந்த ஐயாவுக்கு
என்ன சொன்னாலும் காது கேட்காது. அவர் கிட்டத்தட்ட 80% அவருடைய ஜீவன் பறிபோய் கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட நாம் விசுவாசத்தோடு நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று சொல்லியிருக்கிறது. என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷனாக அவதரித்த பொழுது அவர் லாசருவை உயிரோடு எழுப்பினார். லாசருவை உயிரோடு எழுப்பின ஆண்டவர் இந்த உலகத்திலே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ததினாலே சுவிசேஷத்துக்கு மக்கள் திரும்பினார். சுவிசேஷத்தை திரும்பின பொழுது அவர்களுக்கு மனம் திரும்புதலின் அவசியத்தை சொல்லிக் கொடுத்தார். மனம் திரும்புதலின் அவசியத்தை கொடுக்கும் பொழுது அவர் சொல்லும்போது கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்தார். கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கும் பொழுது மறக்காமல் ஒன்றை சொன்னார், கனி கொடாத நல்ல மரமெல்லாம், அது நல்ல மரம் தான், கனி கொடாத நல்ல மரமெல்லாம் வெட்டி உண்டு வீழ்த்தப்படும், அக்கினியிலே அது எரியப்படும். ஆகவே சத்தியத்தை சொல்லுவதற்கான நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அதிலே நாம் தேவ மகிமை அடைவோம் என்கிற கிருபையை பெற்று கொண்டிருப்பதனாலே தைரியமாக ஆண்டவரிடத்திலே நாம் பிரயாசப்பட வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, தேவ மகிமை என்பது குறித்து கொலேசியரில் எழுதுகிறார். என்னோடு கூட ஒருவேளை வாசித்தா கொஞ்சம் நன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்ன அப்படி போட்டிருக்கு வசனம்? யாருடைய ஜீவனா? உங்களுடைய ஜீவன் யாரு? உங்களுடைய ஜீவன் யாரு? எவ்வளோ ஜெபம் பண்ணியிருப்போம். இம்மானுவேலரே, எவனேசரே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லேலிய, சமுத்திரத்திலே நடந்தவரே, சத்தியத்தை போதித்தவரே, உத்தமரே, உண்மை உள்ளவரே. ஆனால் என்றைக்காவது சொல்லுங்க, என் ஜீவன், என் ஜீவன். ஆனால் பேர குழந்தைய கொஞ்சம் போது மட்டும் யாருக்கெல்லாம் பேரன் பேத்தி இருக்கு, கிராண்ட் சில்ட்ரன் இருக்கு, இருக்கா? அப்போ என்ன சொல்றீங்க? எங்கள் செல்லையா வாயா, செல்லம்மா வாமா, என் ஜீவனே வாடா, என் உயிர் நீ தாண்டா, என் உயிர். ஆனால் பவுல் எழுதுகிறார், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுதுங்கிறதுக்கு சரியான வார்த்தை என்னவென்றால் ரெவலேஷன் கிடையாது, அப்பியர். வெளிப்பாடுங்கிறது ரெவலேஷன், இது அப்பியர். அவர் தோன்றுகிறார். எப்படி தோன்றுகிறார்? நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். நீங்களும் அவரோடு கூட. ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, அவர் வரும்பொழுது திரும்ப வரும்பொழுது தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட வருவார் தான் அப்படி இருக்கு, தனியாக வரமாட்டார். ஆக இந்த ஊழியத்திலே அழைக்கப்பட்ட அழைப்பின் உன்னத நோக்கம் என்னவென்றால், நான் கிறிஸ்துவோடு கூட வெளிப்படுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவோடு கூட. அந்த கிறிஸ்து இந்த பூமியிலே நியாயாதிபதியாக வரும் பொழுது என்னை அவர் மன்னித்ததினாலும், என் பாவத்தை போக்கினதினாலும், என்னுடைய அசுத்தத்தை நீக்கினதினாலும், அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தாலே கழுவப்பட்டதினாலும் நான் பாவியாக இருந்தேன். அதான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 25. என்னுடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு என்னுடைய அக்கிரமங்களுக்காக கழுவப்பட்டார், நான் நீதிமான் ஆக்கப்படுவதாக எழுப்பப்பட்டிருக்கிறார். அந்த ஆண்டவரோடு கூட நான் இந்த பூமியிலே மறுபடியும் வெளிப்படுவேன். எங்கே வெளிப்படுவேன்? இந்த பூமியில தான். யாரோடு கூட வருவோம்? நம்முடைய ஆண்டவரோட. அதைத்தான் கொலேசியர் எழுதுகிறார். ஆக ரோமர் நீங்கள் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்றால், அவர் ஊழியக்காரர்களை குறித்து ஒரு மறைமுகமான செய்தியை சொல்லிக்கொண்டே இருப்பார். அந்த செய்தி ஒவ்வொன்றிலும் அப்படியே பொதிந்து வைக்கப்பட்டு இருக்கும். இந்த எக்ஸ்பென்சிவ் சாக்லேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் பேப்பரில் ரேப் பண்ணியிருப்பாங்க, அப்படி தானே? 5 பைசாவுக்கு 10 பைசாவுக்கு வாங்குற கடலை மிட்டாய்க்கு ஒரு ரேப்பர் தேவையில்லை. ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்வீட்ஸுக்கு என்ன ரேப்பர் போடுவாங்க, இன்னும் அதுக்கு நிறைய
அட்ராக்டிவாக இருக்கும். ஆனால் உண்மையில் நம்முடைய ஜீவனை ஆண்டவர் அவருடைய ஜீவனாக கருதுகிறார். அதை புரிஞ்சுக்கிடணும். எனக்குள்ள இருக்கிற உயிர், எனக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குதுல்ல, அந்த ஜீவன் அவருடைய ஜீவனாக அவர் கருதுகிற அளவிற்கு என்னை மாற்றி விட்டார். இன்னைக்கு பெத்த பிள்ளையா இருந்தால் கூட நாம் என்ன செய்கிறோம்? கொஞ்சம் வித்தியாசம் பாராட்டுகிறோம். முதல் உரிமை எனக்கு தான், முதல் எனக்கு. பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, நமக்கு சட்டுன்னு கோபம் வந்துடும், சட்டுன்னு நமக்கு எதிர்ச்சிடும். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. தம்முடைய ஊழியக்காரர்களை தமக்கு சமமாக பாவிக்கிறார். ஏன் அதை அப்புதமாய் செய்கிறார் என்றால், இந்த ஊழியத்தை நடத்துவதற்கு ஒரு குருவியும் காக்காவும் தேவையில்லை ஆண்டவருக்கு. இந்த ஊழியத்தை நடத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய பணக்காரர் தேவையில்லை. ஒரு சமயத்தில் ஒரு ஆளுநர் பிரேயரில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போது அங்கே ஜெப குறிப்பு சொன்னாங்க. என்ன ஜெப குறிப்பு சொன்னாங்க? அம்பானி ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. யார் ரட்சிக்கப்படணும்? அம்பானி ரட்சிக்கப்படணும். நான் ஜெபம் முடிஞ்ச உடனே பிரசங்கத்துக்கு வந்தேன். தம்பியை கூப்பிட்டேன், தம்பி கொஞ்சம் எழுதுங்க தம்பி அப்படின்னு. அவர் எழுந்தார். எப்பா நீங்கள் ஜெபம் பண்ணீங்க அம்பானி ரட்சிக்கப்படணும்னு சொல்கிறாங்க, பிரசங்க ப்ரேயர் நடத்துகிறார். உடனே இவங்க கைதட்டி அம்பானி ரட்சிக்கப்படணும். நான் கேட்டேன், எதுக்கு ரட்சிக்கப்படணும்னு கேட்டேன். ஏன் தம்பி ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணேன். இல்லை, அம்பானியும் மனுஷன் தானே. சரி, நல்ல காரணம். வேறு ஏதாவது காரணம் இருக்கு? ஆமாம். என்ன காரணம் இருக்குது? அவர் ரட்சிக்கப்பட்டார், நிறையா காசு கொடுப்பார்ல, நிறையா காசு கொடுப்பார்ல. சரி, காசு வாங்கி என்ன செய்ய போகிற அப்படின்? ஆலையெல்லாம் கட்டலாம்ல அப்படின்னா. இந்த யோசனை ஆண்டவருக்கு இருக்காதா? அவர் பொன்னும் வெள்ளியும் அவரிடத்தில் இருக்குது. அவர் சர்வ வல்லமுள்ள ஆண்டவர். அவருக்கு உலகத்தில் எல்லா ஐஸ்வர்யம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. வானத்து நட்சத்திரங்களை கூட பெயரிட்டு அழைக்கிறார். அப்படி தானே சொல்லப்பட்டிருக்குது. வானத்து நட்சத்திரங்களையும் பெயரிட்டு அழைக்கிறார். ஆகாய மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள். யார்? பாவியை மனம் திரும்ப பண்ணுகிறவர் சொல்லி வேதம் சொல்லுகிறது. மனம் திரும்புகிற ஒரு பாவினும் தான் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயின்னு சொல்லியிருக்கு. ஆக பரலோகத்துக்கு பூலோகத்துக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டவர் இந்த அம்மானி ரட்சிக்கப்படுறது நல்ல யோசனை தான், நல்ல ஜெபம் பண்ணு தான். ஆனால் அவர் பணம் கொடுப்பான்ங்கிறக்கா ஜெபம் பண்ணுறீங்களா? தப்புப்பான்னு. என்னையா அப்படி சொல்கிறீங்க? நாங்கள் ஊழியத்துக்கு போனால் எங்கேயுமே காசு தர மாட்டேங்கிறாங்க. வீடு வீடாக ஏறினா கூட 10 ரூபா கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க ஐயா. இப்போ அவர் கொடுத்தாருன்னா ஒரே நாளில் ஒரு கோடி ரூபா கொடுத்துருவாரு, நம்ம கோயிலை கட்டிடலான்னு. கோயிலை கட்டி என்ன செய்ய போகிற? எத்தனை கோயில் கட்டி பூட்டி கிடக்கு? எத்தனை கோயில் கட்டி பூட்டி கிடக்கு? ஒரு தனி மனிதரிலே மாற்றம் வர வேண்டும் என்றால் அது தேவன் திட்டமாக இருக்க வேண்டும். உலக ஆசீர்வாதத்திற்காக, உலக ஐஸ்வர்யத்திற்காக, உலக ஐஸ்வர்யத்தின் அடிப்படையிலே ஒரு மனிதனுடைய ரட்சிப்பை தீர்மானிக்க முடியாது, தீர்மானிக்க விரும்ப மாட்டார் ஆண்டவர். அப்படி அவர் ஐஸ்வர்யவான்களை மீது நம்பிக்கை வைத்திருப்பார் என்றால் அவருக்கு அநேக ஸ்திரீகள் பணிவிடை செய்தார்கள். கனம் பொருந்திய லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் கனம் பொருந்திய ஸ்திரீகள் இயேசுக்கு பணிவிடை செய்தார்கள். அவருக்கு ஐஸ்வர்யத்து மேலே நம்பிக்கை இல்லை. ஆனால் அவர் யார் மீது அன்பாக இருந்தார்? யார் மீது அன்பார்? லாசரு மீது அன்பாக இருந்தார். யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். அவர் லாசரு மீது அன்பாக இருக்கும்போது லாசருக்கு என்ன வியாதி இருந்தது? மரணம் அடையக்கூடிய அளவிற்கு வியாதி இருந்தது. அவங்க வீட்டில் சாப்பாடு வந்த பிறகு தான், கெஸ்ட்டு வந்த பிறகு தான் என்ன செய்கிறாங்க? குக் பண்ணுறாங்க. மார்த்தாலும் மரியாளும் குக் பண்ணுறாங்க. நாம் அப்படி செய்வோமா? அவங்க வீட்டுக்கு ஒருத்தர் சாப்பிட வராதுல, இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு வராங்கன்னா வந்த பிறகு போய் தக்காளி கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து செய்வோமா? இல்லை, செய்ய மாட்டோம். ஆனால் அவ்வளவு வறுமையானவங்க, அவ்வளவு தூரம் வறுமையானவர்கள். லாசருவும் மார்த்தாளும் மரியாளும் வறுமையானவர்கள். இன்னமும் ஆழமாக சொல்ல போனால் பல்வேறு விதமான பிசாசின் பிடியில் இருந்தவர்கள் என்று மரியாளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவரது 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆக ஒதுக்குப்புறத்திலே ஓரமாக பட்டணத்துக்கு வெளியே இருக்கிற ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்திலே தேவன் அன்பை வெளிப்படுத்தியிருந்தார். அந்த அன்பை வெளிப்படுத்தினது நிமித்தமாகத்தான்
அந்த அன்பின் நிமித்தமாகத்தான் வெள்ளைக்கல் பரணியை அவர் ஆண்டவருக்கு முன்னதாக உடைத்து அவருடைய பாதத்தை கழுவி தன்னுடைய தலை மயிரினாலே அவருடைய கால்களை துடைத்து முத்தமிட்டாள். அப்பொழுதுதான் ஆண்டு அதிகமாக மன்னிப்பை பெற்ற ஒரு பெண்மணி மிகுந்த அன்பை செலுத்துவதற்காக, அப்பொழுது தரித்திரர்களுக்கு கொடுக்கலாமே சொல்லலாம். 200 பணத்திற்கு விற்று 200 அப்படித்தானே வசனம் சொல்லுது, 200 பணத்துக்கு விற்று ஏழைகளுக்கு கொடுக்கலாமேன்னு சொல்லி அங்கே ஒரு மனுஷன் சொல்கிறான். அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும், இந்த 200 பணங்கிறது எவ்வளோ பேர் சாப்பிடலாம் அப்படின்னா, 5 அப்பம் கொண்டு 5000 பேரை போஷிக்கும் போது அங்கே பிலிப்பு சொல்லுகிறான் 200 பணத்துக்கு வாங்கினா கூட பத்தாது. அப்போ எத்தனை கணக்கு வச்சு பாருங்க, 5000 பேருன்னா ஒரு 3 வச்சுக்கோங்க. ஒரு ஆணுக்கு மனைவி ஒரு குழந்தை வச்சால 15000 பேர் சாப்பிடக்கூடிய உணவுக்குரிய பணத்தை ஒரு செகண்டில் உடைச்சிட்டா. ஆனால் அவ்வளோ வறுமையில் இருக்கிறான். ஏன்? இந்த தேவ மகிமையிலே வெளிப்படுவதற்கு முன்பதாக இவ்வளவு பெரிய செல்வம் தேவையோடு இருக்கிற குடும்பம், அன்னன்னைக்கு கடையில் போய் ஜாமான் வாங்கி பலசரக்கு வாங்கி சமைக்கிற ஒரு குடும்பம். ஆனால் அவள் ஒரு வெள்ளைக்கல் பரணியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு நல்ல தைலத்தை சேமித்து சேமித்து வைக்கிறாள். உழைப்பை கொண்டு சேமித்து வைத்து வாங்குகிறாள். அப்பொழுது சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுதோ அங்கே இவளுடைய பெயரும் பிரசங்கிக்கப்படும். ஏனென்றால் வறுமையிலும் கர்த்தருக்கு கொடுத்த பெண்மணி. ஏன் அப்படி கொடுத்தாள் என்றால், விசுவாசத்திலே தேவனோடு கூட நான் வெளிப்படுவேன் என்கிற நம்பிக்கை. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு மீட்டிங் போனாலோ இல்லை ஒரு ட்ரெயினில் டிக்கெட் ரிசர்வ் பண்ணி போனாலோ நம்மளை ரிசீவ் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன செய்கிறோம், யாரையாவது வந்து நிற்க சொல்கிறோம். குறிப்பாக பெண்கள் தனியாக ட்ராவல் பண்ணும்போது ரயில்வே ஸ்டேஷனில் போய் இறங்கினோடனே நம்மளை ரிசீவ் பண்ணுறதுக்கு யாராவது வந்திருக்காங்களான்னா சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவனுக்கு அவள் தேவ மகிமையிலே வெளிப்படுவேன் என்கிற நம்பிக்கையை குறித்து அந்த விசுவாசி அறிகிறார். அது மாத்திரம் இல்லை, 3வது உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கை உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவத்திலே மேன்மை பாராட்டுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, உபத்திரவம் என்று நினைத்த உடனே நம் மனதில் என்ன நினைக்கிறோன்னா, ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, பிஜேபி அரசாங்கம் அப்படி நினைக்கிறோம். ஆனால் உண்மை அது இல்லை. மயிலாடுதுறையில் சிஎஸ்ஐ சர்ச்சு ஒன்று கட்டினாங்க, 4 கோடி ரூபா பட்ஜெட்டில். மயிலாடுதுறையில் சிஎஸ்ஐ சர்ச்சு, திருச்சி தஞ்சாவூர் டயசிஸில். அந்த சர்ச்சை திறக்கக்கூடாதுன்னு உள்ளே 2 குரூப் சண்டை, 2 குரூப்பு சண்டை, கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அதில் 1 கோடி ரூபா ஒரே தனி மனுஷன், அவர் பேர் டாக்டர் டேனியல் கிரஹாம். 1 கோடி ரூபா கொடுத்துட்டார். கொடுத்துட்டு அவருக்கு ரொம்ப வருத்தம், மனசு வருத்தம். என்ன 4 கோடி ரூபாய்க்கு கோயிலை கட்டியாச்சு, கோயிலை திறக்கக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிருக்காங்களே அப்படின்னாரு. வருத்தப்பட்டுட்டார். இதை கேள்விப்பட்டு பிஜேபிக்காரங்க வந்தாங்க. யார்? பிஜேபிக்கார வந்து, என்ன டாக்டர், ரொம்ப கேள்விப்பட்டேன் கோயிலை திறக்கக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போடுறாங்களாமே, நீங்கள் தானே அதில் நின்று எல்லா வேலையும் பண்ணீங்க. ஆமாம், என்ன செய்ய, நீங்கள் வாங்க டாக்டர், நான் தரத்துக்கு, நீங்கள் வாங்க. இல்லைப்பா, பிஷப்பு வரமாட்டேங்கிறாரு, உங்களுக்கு பிஷப் வேணுமா, நீங்கள் திறக்கணும். பிஷப் எந்த குரூப்புக்கு பக்கம் சப்போர்ட்டாக இருக்கான்னு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. அவர் கூப்பிட்ட நேரம்லாம் வரமாட்டேங்கிறாரு, போலீஸ் கேஸாக இருக்குது, பயப்படுறாரு, நீங்கள் வாங்கணும். உடனே 2வது விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து வந்தாங்க. என்ன டாக்டர், இப்படி கேள்விப்பட்டோம். ஒரு 50 பேரை கொண்டு வந்தாங்க. அவங்க கொடியை பிடிச்சிட்டு வந்தாங்க, பிஜேபி கொடியை பிடிச்சிட்டு வந்தாங்க. கோயிலை திறந்தாங்க. திறக்கிற அன்னைக்கு நான் இருந்தேன். கூட்டம் நிறைஞ்சி வழிஞ்சுது. யாரும் கோயிலுக்குள்ள வரல, அரசியல்வாதிகள் யாரும் கோயிலுக்கு வரல, வெளியே நின்றுக்கிட்டாங்க. வெளியே நின்று
அப்படி நிற்கிறாங்க. டாக்டருக்கு ஒரு ஆபத்துனா நான் வந்து நிற்பேன் அப்படிங்கிறான். யாரு? பிஜேபிக்காரன். புரியுதா? இது உண்மையான நடந்த சம்பவம். நான் இடத்தை சொல்கிறேன், பேரை சொல்கிறேன், ஆளை சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்கிறேன். அதனால் இது பொய் கிடையாது, எடுத்து கட்டி சொல்கிறது கிடையாது, உண்மையை சொல்கிறேன். இப்போவும் மயிலாடுதுறையில் ஜிடி ஹாஸ்பிட்டல், அந்த அவர் பேர் ஜி டேனியல், அவருடைய மனைவி பேர் கீதா டேனியல். தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு மயிலாடுதுறையா? அங்கே வேலை பார்த்துருக்கீங்க ஆண்டு. இப்போவும் ஊழியக்காரங்க போயிட்டாங்கன்னா ரொம்ப அவங்கள கனப்படுத்தி தான் அனுப்பக்கூடிய நல்ல குடும்பம். அந்த கீதா டேனியல்ங்கிற இந்துலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்த ஒரு அற்புதமான தேவனுடைய மனுஷி. அந்த பொண்ணு டாக்டரு. ஆமாம், நான் போயிருக்கிற அன்றைக்கி உடனே அம்மா ஃபோன் பண்ணி, நான் இன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு வரல, ஒரு ஊழியக்காரர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நானே சமைச்சு போடணும்னு சொல்லி உட்கார வச்சு அவங்களே பிரான்ஸ் பிரியாணி போட்டு கொடுத்தாங்க. ஃப்ரான்ஸ் பிரியாணி இல்லை, பிரான்ஸ் பிரியாணி. நான் அதான் முதல்ல சாப்பிட்டேன். அம்மா நான் நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன் அம்மாண்ணே. ஐயா இன்றைக்கி நான் உங்களுக்காக செஞ்சுருக்கேன், கொஞ்சமாக சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு பணிவோடு கூட, மிகுந்த தாழ்மையோடு கூட அவர்கள் எனக்கு பணிவிடை செய்தார்கள். ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன்றா, இந்த உபத்திரவம் நமக்கு நம்ம சரீரத்திலேருந்து வரும், சரீரத்தின் ஒரு பகுதியிலிருந்து வரும், குடும்பத்திலிருந்து வரும், நம்முடைய திருச்சபைக்கிலிருந்து வரும், உடன் ஊழியரிடத்திலிருந்து வரும். உடன் ஊழியர்னால் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. பவுலுக்கும் அப்படி தான் இருந்துச்சு பிரச்சனை. பவுலும் பர்னபாவும் ஆமாம் ரொம்ப ஊழியம் செஞ்சாங்க. ஆக ஊழியத்திலிருந்தும் உபத்திரவம் வந்து பொறுமையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உபத்திரவம் இல்லை என்றால் நீங்கள் ஊழியத்தில் ஜெயிக்கவே முடியாது. அது ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி, நமக்கு படிப்பினை சொல்லக்கூடியது, நமக்கு அநேக ஆவிக்குரிய சத்தியங்களை சொல்லித்தரக்கூடிய வழி உபத்திரவம். உபத்திரவம் இல்லாமல் ஊழியத்தில் ஜெயம் பெற்றவர்கள் முடியாது. வண்ணத்து பூச்சி இருக்கிறது, ஒரு சிறுவன் அப்படியே முசுக்கொட்டை செடி, நம்ம ஊரில் சொல்லாமல் அந்த எருக்கம்பால் செடி பார்த்துருக்கீங்களா? அங்கங்கே நிற்கும். அந்த இலையில் அடியில் அந்த வண்ணத்து பூச்சி கூடு கட்டியிருக்கும். அந்த வண்ணத்து பூச்சி கூடு கட்டிக்கும் போது அந்த கூடை அப்படியே எடுத்து வந்து ஒரு பாட்டில் போட்டு வீட்டில் வளர்த்துக்கிட்டே இருந்தான். அவனுக்கு பொறுமை இல்லை, இந்த வண்ணத்து பூச்சி வெளியே வர மாட்டேங்கி அப்படி சொல்லிட்டு அந்த கூட்டை பிச்சுட்டான். வண்ணத்து பூச்சி இல்லை, வண்டு தான் இருந்துச்சு. அது நடந்துச்சு, கொஞ்ச தூரம் நடந்துச்சு, சுற்றிச்சு, அப்படியே ஒரு ரிங்காரமாக சுற்றிச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் செத்து போச்சு. ஆனால் முழு வளர்ச்சியடைந்த வண்ணத்து பூச்சி என்ன செய்யும் என்றால், வளர்ந்து பெருகி தன்னுடைய இறக்கைகளினாலே இந்த கூட்டை உடைத்து அதிலிருந்து வரக்கூடிய வலிமையினாலே சிறகுகள் பலமடைந்து அது பட்டாம்பூச்சியாக பறக்கும். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் என்னுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். சங்கீதக்காரராகிய தாவீது சொல்கிறார். சங்கீதம் 22 ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற வசனம் என்னவென்றால், நீர் உபத்திரவப்படுகின்ற உபத்திரவத்தை அற்பமா எண்ணாதிருக்கிற ஆண்டவர் என்று. உபத்திரப்படுகிற உபத்திரவத்தை அற்பமா எண்ணாதிருக்கிற ஆண்டவர். ஆகவே தான் ஒரு நாளிலே சத்துரு வந்தான். வந்து என்ன செய்கிறான்? உம்முடைய தாசனாகிய யோபு ஏன் விருதாவாகவா அவன் நீதிமானாக இருக்கிறான்? விருதாவாகவா அவன் இவ்வளவு தூரம் பக்தியாக இருக்கிறான்? நீர் அவனுடைய ஆஸ்தியை அந்தஸ்தை வேலி அடைத்திருக்கிறீர். ஆகவே அவைகள் அவனை விட்டு போய்விட்டால் அவன் மாறிவிடுவான், மறுதளித்து விடுவான். ஆனால் அதே யோபுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளிலே அவன் சொல்லுகிறான். வாசிப்போம் 31 அதிகாரம்.
யோபுவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 28, 29, 30. நான் வாயினாலே பாவம் செய்வதற்கு இடம் கொடுக்கவில்லை. எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனத்தை நான் நாள்தோறும் நினைவு கூறுவேன். ஒவ்வொரு நாளும் நான் இந்த வசனத்தை நினைக்காத நாளே கிடையாது. ஏனென்றால் 27 வாசியுங்கள், அதுதான் ரகசியத்தின் ஆரம்பம். நல்ல வாசிக்கு தம்பி. இது என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? செல்ஃப் அப்ரிசியேஷன். செல்ஃப் அப்ரிசியேஷன். என்ன நானே பாராட்டுகிறது, என்ன நானே பாராட்டுகிறது. என்ன செய்யறான்? என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு, நான் மயங்கி இருப்பது யாருக்கு தெரியாது. இந்த பாயாசம் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் அப்படியே உள்ள இறக்க பற்றில அப்படியே மயக்கமாக இருக்கும். ஒரு விதமான ஒரு பிரியாணி ஸ்மெல் வந்தோடனே ஒரு ஒரு அப்படியே ஒரு மயக்கம், ஒரு சந்தோஷத்தில் வரக்கூடிய மயக்கம். என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்தது உண்டானால். செல்ஃப் அப்ரிசியேஷன். நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ணாடி முன்னால் நிற்கும் போது ஒரு ஷபாஷ் சொல்லுவான். ஹாய், நல்லா இருக்கடா, இன்னைக்கு நல்லா இருக்கிற, இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற. இன்னைக்கு நான் என்னையே அப்ரிஷியேட் பண்ணுறது கூட நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படக்கூடிய பாவம் என்று சொல்லுகிறார். யாரால? நியாயாதிபதிகளால். அப்போ அந்த பாவம் வெளியரங்கமாக்கப்பட்டு அது விசாரிக்கப்படும். அப்படி விசாரிக்கப்படுகிற அந்த இடத்துல கூட நான் என்ன செய்ய, என் வாயை பாவம் செய்யறதுக்கு நான் இடம் கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறான். கூடுமானால் இந்த 31 அதிகாரத்தை மனப்பாடம் செய்வதற்கு பிரயாசப்படுங்கள். கூடுமானால் யோபு 31 மனப்பாடம் செய்ததுக்கு. இரண்டாவதாக அதிலே 36 வசனத்தை வாசிங்க. எதை தோளின் மேல் வைத்து கிரீடமாக தரித்துக் கொள்வார் சொல்லுங்க. அதுக்குரிய வசனம் இருக்குது. அதுக்கு முதல் வசனத்தை பாருங்க. 33, நான் ஆதாமை போல மீறுதலை மூடி என் அக்கிரமத்தை. நான் ஆதாம் ஒளிந்து கொண்டான், தேவன் கூப்பிடுகிறார், அவன் ஒளிந்து கொண்டான், அவன் செய்தது பாவம் என்று அவனுக்கு தெரிந்தது, அவனுக்கு ஒரு தவறான செய்தி சொல்லப்பட்டது, நீ தேவர்களைப் போல மாறுவாய். ஆனால் என்ன நடந்தது? என்ன நடந்தது? அப்படியே தலைகீழ மாறி போச்சு. அப்படியே தலைகீழாய் போச்சு. அந்த மிகப்பெரிய பொய்யை சொன்ன சத்ரு வெட்கப்படலை. சத்ரு போய் ஒளிஞ்சுக்கிடலை. பாம்பு போய் ஒளிஞ்சிடுச்சா? சர்ப்பம் வந்து ஒளிஞ்சுக்கிட்டா? இல்லை, ஆதாமும் ஏவாள் தான் ஒளிஞ்சாங்க. ஏன் ஒளிஞ்சாங்கன்னா, கேட்கக்கூடாத செய்தியை கேட்டு தேவன் நியமித்த நியமத்துக்கு வெளியே வந்து விட்டார்கள். ஆகவே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அப்பட்டமாக பார்க்கிறார்கள், அருவருப்பாக பார்க்கிறார்கள். ஆகவே தான் சொல்றேன், அப்படிப்பட்ட அருவருப்பாக நான் என்னை பார்க்கக்கூடாதபடி என் பாவத்தை நான் மடியிலே ஒளித்து வைக்கவில்லை, என்னுடைய பாவத்தை நான் மடியில் ஒளித்து வைக்கவில்லை சொல்லி அவன் யாரை சாட்சி கெடுக்கிறான்? ஆதாமை சாட்சி கெடுக்கிறான்.
ஆதி மனுஷன்லேருந்து இல்லஸ்ட்ரேஷன் இருக்கிறான். நீ ஆதி மனிதன்றதுலேருந்து எடுத்து, நான் அப்படி இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவனாக இருக்கிற காரணத்தினாலே எனக்கு அந்த நம்பிக்கை, வெளியரங்கமான வாழ்க்கை நம்பிக்கை எனக்கு கிரீடமாக தரித்திருக்கிறேன். அந்த கிரீடம்ங்கிறது எதை குறிக்கிறது? தேவனோடு கூட மகிமையிலே வெளிப்படும் பொழுது தேவன் அணிந்திருக்கிற கிரீடத்தின் ஒரு பகுதியை நமக்கும் தருகிறார். ஆகவே யோபு அதை இப்பொழுதே பார்த்து விட்டான். யோபு மனம் கண்டுகொண்டு விட்டான். ஆகவே மனம் அவன் அறிந்து கொண்ட காரணத்தினாலே ஒரு புதிய வெளிச்சத்திற்குள்ளே வந்து அந்த வெளிச்சத்தின் விசுவாசத்தையும் வெளிச்சத்தின் நம்பிக்கையும் உலகுக்கு அறிவிப்பதற்காக மகா பெரிய ஜீவனாகிய என்னுடைய ஜீவனாகிய என்னுடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது யோபுவும் கிரீடமாக தரித்து கொண்டு வெளிப்படுவார் என்பதை ரோமர் தன்னுடைய புத்தகத்திலே எழுதும் பொழுது, பவுல் எழுதும் பொழுது எனக்கு ஞாபகப்படுத்துகிறார். அவன் பொறுமையாக இருந்தான். யோபு உபத்திரவத்திலே பொறுமையாக இருந்தான். யோபு உபத்திரவத்திலே பொறுமையாக இருந்தான். அந்த பொறுமை அவனுக்கு பரீட்சையை வைத்தது. பரீட்சையிலே பாஸ் பண்ணிவிட்டான். அந்த பாஸ் பண்ணதுனால அவனுக்கு நம்பிக்கை வந்தாது. அந்த நம்பிக்கையில் அவன் என்ன செய்றான்? மேன்மை பாராட்டுறான். என்ன சொல்கிறான்? எனக்கு கிரீடம் தரித்து கொள்ளுவேன். எப்படி பிடிக்கிறார் பார்த்தீங்களா? எங்கே கொண்டு வந்து சேர்க்கிறார் பார்த்தீங்களா? ஆக இந்த வேதத்துடைய ரகசியம் என்னென்னா, எந்த பகுதியை நீங்கள் எடுத்தாலும் இன்னொரு பகுதியிலிருந்து அது ஒத்து போகும். அதுலேருந்து இல்லஸ்ட்ரேஷன் நீங்கள் எடுக்கலாம், நிறைய எடுத்து சொல்லலாம், நிறையா. ஆகவே தான் இப்பொழுது இவ்வளவு அனுபவங்களை பெற்றுக்கொண்ட நான் ரகசியமாய் பாவம் செய்யக்கூடாதபடி, செல்ஃப் அப்ரிஷியேஷன் பண்ணக்கூடாதபடி நான் விடுதலை பெற்றிருக்கிறேன். எதிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறேன்? என்னுடைய செல்ஃப் இமேஜ், நான் யார், எனக்கென்று பின்னால் இவ்வளவு ஒரு பெரும் படை இருக்கிறது அல்லது பெரும் கூட்டம் இருக்கு என்பதெல்லாம் விட்டுவிட்டு இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிற தேவ அன்பு என்னை வெட்கப்படுத்தவில்லை என்று சொல்லுகிறார். இருதயத்திலே. ஆகவே தேவன் உங்கள் இருதயத்தை எப்படியாக பார்க்கிறார்? ஒரு சில்வர் பாத்திரமாக பார்க்கிறார் என்று வைத்துக்கொள்வோமே. ஆகவே அந்த பாத்திரத்திலே 2-3 பாத்திரங்கள் வைத்திருக்கிறீர்கள். மீன் குழம்புக்கென்று ஒரு சட்டி வைத்திருக்கிறீர்கள். அதில் பால் காய்ச்சுவீர்களா? அவசரத்துக்கு, ஒரு நாளைக்கு, இல்லை ஒரு வேளைக்கு, இல்லை மீன் சட்டியை நன்றாக கழுவி வைத்துட்டு, மீன் குழம்பு வைக்கிற சட்டியை நன்றாக கழுவி வைத்துட்டு அதில் ஒரு முறை பால் காய்ச்சுவீர்களா? செய்வீங்களா? செய்ய மாட்டேன். இல்லை அவசரமாக தண்ணீர் தாகமாக இருக்கிறேன், குடிக்கணும், வீட்டு சாவி என்கிட்ட இல்லை, அம்மா வீட்டை பூட்டிகிட்டு போயிட்டாங்க, டாய்லெட்டில் இருக்கிற பக்கெட்டை எடுத்து அதில் உள்ள மக்கை எடுத்து கொஞ்சம் தண்ணி குடிப்போமா? செத்தால் அப்படி செய்ய மாட்டோம். போய் 20 ரூபா கொடுத்து ஒரு மினரல் பாட்டில் வாங்கி குடிச்சிருவோம். அப்போ எந்த பாத்திரத்தை எதற்கு பயன்படுத்தணும்னு அறிவு எனக்கு இருக்கிறது போல, என்னை படைத்து ஆளாக்கி உருவாக்கி எனக்குள்ளே ஜீவ சுவாசத்தை ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிற காரணத்தினாலே தேவ அன்பை உங்களுடைய இருதயங்களிலும் என்னுடைய இருதயங்களிலும் ஊற்றி இருக்கிறார். அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவளாய் இருக்கும் பொழுது குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். ஆகவே நீதிமான் ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒரு மரிக்க துணிவான். நான் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து இயேசு எனக்காக மரித்ததினாலே தேவன் என் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். While we were sinners, God demonstrated his love through his son Jesus Christ என்று 8ஆம் வசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனங்கிறது மிகப்பெரிய ஒரு வசனம். ஒரு முறை சிஎஸ்ஐ சபையில் பிரசங்கம் பண்ணுறதுக்காக வாய்ப்பு கேட்டுகிட்டு இருந்தேன். பசுமலையில் அந்த ஐயரோட ஒய்ஃப் அம்மா ஐயரம்மா டீச்சர். அவங்க ஸ்கூலில் நான் பிரசங்கம் பண்ணுவேன். இது நடந்த சம்பவம் ஒரு 20 வருஷத்துக்கும்.
அந்த அம்மா ஐயர்வாள்கிட்ட போய் சொன்னாங்க, ஐயா இப்படி ஒரு பிரசங்கியார் இருக்கார், நான் இப்போ ஐசிஜியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். இல்லை, ஐசிஜி மட்டும் வெளியே வந்துட்டேன், 2003 வெளியே வந்திருக்கேன். இப்படி ஒரு பிரசங்கியார் இருக்கார், நல்லா பிரசங்கம் பண்ணுறாரு, அதனால் நீங்கள் என்ன செய்ய, ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன். நானும் போய் கேட்டுகிட்டே இருப்பேன். அவர் ஐயா சரி 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 பாரு, தரவே மாட்டார். ஒரு நாள் ஐயா அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு, என்ன ஒரு ஆளாக கூட நீங்கள் மதிக்க மாட்டேங்கிறீங்களே, நான் எவ்வளோ நாளாக கேட்குறேன், தம்பிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்ல. உடனே ஐயருக்கு ரொம்ப வருத்தம் ஆகிப்போச்சு. நான் கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டார். எனக்குன்னா சந்தோஷம். இப்போ பிரசங்கம் பண்ணக்கு நேரம் இல்லை, அப்போ பிரசங்கம் பண்ண ஆசைப்படுவேன், உண்மையில் ஆசைப்படுவேன். அவர் உடனே எனக்கு ஒரு நாள் சொன்னார், தம்பி நீங்கள் புதன்கிழமை காலையில் 5:30 மணிக்கு வந்துருக்காட்டார். புதன்கிழமை காலையில் லெந்து காலத்தில் 5:30 மணிக்கு வந்துருக்காட்டார். அப்போ எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி, 5:30 மணி ஜெபத்துக்கு 8 பேர் வருவாங்க. அந்த 8 பேர் எப்படின்னா ராத்திரி தூக்கம் வராமல் சுகர் பேஷண்ட்டாக இருப்பாங்க, 3:30க்கே முழிச்சிருவாங்க, பல்லு விளக்காமல் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. யார் 5:30 மணிக்கு வருவா அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லை நீ போ, ஆயத்தமாக போ அப்படின்னாரு. ஸோ நான் 4:30 மணிக்கெலாம் எழுந்துச்சு, குளிச்சு, பைக் அப்போ என்கிட்ட கார்லாம் கிடையாது, பைக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கரெக்டாக 5 மணிக்கெலாம் சர்ச் வந்துட்டேன், வந்து அங்கெல்லாம் போட்டு வந்துட்டேன். அப்போ இந்த வசனத்தை எடுத்து நான் பேசினேன். ரோமர் அவர் சொன்னார் 10 நிமிஷம் தான் பிரசங்கம் பண்ணுறாரு. சரிட்டா 5:30க்கு ஆரம்பித்து 6 மணிக்கு முடிச்சிடணும், 5:30 மணிக்கு ஆரம்பித்து 6 மணிக்கு முடிச்சிடணும். அப்போ ஆரம்பிக்கும் போது ஒரு ஆரம்ப ஜெபம் பண்ணார், பாமாலையில் ஒரு பாட்டை பாடினார். பாடிட்டு இப்பொழுது நம்ம மத்தியில் வந்திருக்கிற ரெவரண்ட் ராஜா ரவி பிரசங்கம் பண்ணுவார்னா முடிஞ்சு போச்சு. அந்த 8 பேருக்கு என்னை எப்படி அறிமுகப்படுத்தினார்னா, ஐயா நம்ம மத்தியிலே பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறவர் ரெவரண்ட் ராஜா ரவி என்று அவர் சொல்லுகிறார். 2 வருடமாக என்னிடத்திலே பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தால் பிரசங்கம் பண்ண ஆசைப்படுகிறார். ஆகவே அவருக்கு இப்பொழுது ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன், 10 நிமிடத்துக்குள் பிரசங்கம் பண்ணி முடித்து விடார். இப்படி ஒரு வார்த்தை கூட நான் கூட்டியும் பேசலை, குறைச்சி பேசலை. ஒரு வெக்கமாக இருந்துச்சா? இல்லை. அழுகையாக வந்துச்சா? இல்லை. ஏன் இவ்வளோ அவமானப்படுத்திட்டாரா? இல்லை. அப்போ நான் என்ன செஞ்சேன், வீட்டிலேருந்து ஒரு எலக்ட்ரிக் குக்கர், ரைஸ் குக்கர் எடுத்து வந்தேன் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு. அந்த எலக்ட்ரிக் குக்கர் 1.5 லிட்டர் குக்கர், சின்ன குக்கர். நான் அப்படி இந்த குக்கரை எடுத்து வச்சுட்டு முதல்ல மேடையில் அது 8 பெண்கள், ஒரு 4 ஆண்கள், 12 பேர் தான் இருந்தாங்க. அந்த 12 பேருக்கு இது பிரசங்கத்தை பார்த்தேன். God, while we were sinners, God demonstrate his love என்கிற கிரேக்க மொழியிலேருந்து எடுத்து அதை எடுத்து பேசினேன். டெமான்ஸ்ட்ரேட்டுங்கிற வார்த்தையை எடுத்து பேசினேன். டெமான்ஸ்ட்ரேட்னா நம்ம சத்யாவில் போய் வாஷிங் மிஷின் வாங்க போகிறோம், அங்கே ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க. அதில் க்ரீக்கில் என்ன அந்த அர்த்தம் அப்படின்னா, அந்த வேலை முடிஞ்சிடும் ஆனால் ரிசல்ட் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். உதாரணமாக டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கீங்கன்னா அவர் 25 வருஷம் வேலை செய்யலாம் டீச்சர் ட்ரைனிங்கு, அடுக்கு மேலே வேறு ஒரு டாக்டராக இருந்தார்னா அவர் டாக்டரு சாகிற வரைக்கும் வேலை செய்யலாம், டாக்டராக வேலை செய்யலாம். ஸோ அது என்ன அதோடைய கருத்தை என்னவென்றால், ஒரு செயல், ஒரு வேர்பு, ஒரு வினைச்சொல் நடந்தது, ஆனால் அதனுடைய ரிசல்ட்டு, அதனுடைய வேலை, அதனுடைய தன்மை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் காட் டெமான்ஸ்ட்ரேட்டில் சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் வேர்பு கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லி பிரசங்கம். இந்த பிரசங்கத்தை பண்ணி முடித்த உடனே அவர் போயிட்டார், விறுவிறு வீட்டுக்கு போயிட்டார். நானும் அங்கேயே எடுத்துகிட்டு போகும்போது ஒரே ஒருத்தர் மட்டும் தனியாக வந்து என்னை பேசினார். ஆமாம், உங்களுக்கு இத்தனை பேர் தான் வருவாங்க தெரியுமே, எதுக்கு இவ்வளவு டீப்பான மெசேஜ் அப்படின்னு கேட்டார். யாருக்காவது புரியுமா? எல்லாம் தூக்கமெல்லாம் வந்திருக்கு. அதனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்குல்ல அப்படி கேட்டேன். ஆமாம், எனக்கு புரிஞ்சிருக்கு. உங்கள் விசிட்டிங் கார்டை கொடுங்கனார். எனக்கு விசிட்டிங் கார்டில் வச்சுக்கிட்ட பழக்கம் இல்லை சார், என்கிட்ட கிடையாது அப்படின்னு. உங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் கொடுங்கன்ட்டு வாங்கிட்டு போயிட்டார். வாங்கிட்டு போயிட்டு கரெக்டாக 8:30 மணிக்கு ஃபோன் பண்ணார். இந்த வசனத்தை நான் பல முறை வாசித்திருக்கிறேன், எனக்கு இப்பொழுது தான் நீங்கள் அர்த்தத்தை சொல்லி கொடுத்துருக்கீங்க, உங்கள் ஊழியத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாரு. உடனே ஒரு மிஷினரியை சப்போர்ட் பண்ணுறாரு கடந்த 20 வருஷமாக.
இன்றைக்கும் 1ஆம் தேதி ஆன உடனே முதல் பணம் அவர்கிட்ட தான் வரும். ஒருவேளை 8 பேருக்கு தான் பிரசங்கம் பண்ண என்னை கூப்பிட்றான்னு சொல்லி நான் ஆயத்தமெல்லாம் போயிருந்தால், என்னை அவமானப்படுத்துகிறாரு அவரோட சண்டை போட்டிருந்தா, இந்த பொறுமையை உபத்திரத்தையும் நான் சகிக்கலைன்னா என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கிடைத்திருக்குமா? ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், நாம் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து இயேசு எனக்காக மரித்ததினாலே, நமக்காக என்பது ஃபர்ஸ்ட் பர்சன்ஸ் ப்ளூரல். இதை நம்ம வாசிக்கும் போது நான் எனக்காக வாசித்து கொள்ளுவேன், ஆனால் பிரசங்கிக்கும் போது நமக்காக என்று சொல்லுவேன். எனக்காக மரித்ததினாலே தேவன் என்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்போ நீங்கள் நல்லா யோசிக்கணும். ஒரு புது வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு ஆயத்தமாக ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு மிஷின் வச்சிருக்கிறார். அந்த மிஷின் வழியாக எல்லாரும் பார்க்குறாங்க. எத்தனையோ பேர் வாங்குறாங்க, இந்த மாடல் பார்க்குறாங்க. ஸோ அந்த டெமான்ஸ்ட்ரேட்டுங்கிறது என்னென்னா, அது ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இன்றைக்கும் இயேசு சிலுவை மரத்திலே தன்னுடைய ஜனங்களுக்காக மீட்பதற்காக, தன்னுடைய ஜனங்களை மீட்பதற்காக அந்த உபத்திரவத்தை கடந்து வருகிறார். எதற்காக என்றால், உங்களை நம்பி. திருப்பரங்குன்ற பகுதியிலே 30க்கும் மேற்பட்ட மிஷினரிகள், பாஸ்டர்ஸ் வேலை செய்கிறாங்க. அவங்க போய் சொல்லும்போது அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. எந்த வார்த்தையில்? அந்த ஜீவன். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை ரட்சிக்க வேண்டும் என்று விரும்பினால் முடியுமா முடியாதா? கடந்த காலத்தினுடைய சுட வச்சு கொடுக்கறது இல்லை, நேற்று சாம்பாரை சுட வச்சு இன்னைக்கு இட்லி கொடுக்கறது இல்லை. இன்றைக்கு, அதுதான் அர்த்தம். இன்றைக்கு அவர் சிலுவையிலே பாவிகளுக்காக அவர் பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி தான். உங்களை நம்பித்தான் இன்னமும் சிலுவையிலே அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். ஜெபம் பண்ணுமா? அன்பின் ஆண்டவரே, கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளில் ஜீவன் இருந்ததற்காய் நன்றி. ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்ததற்காய் ஸ்தோத்திரப்பா. பிரதான ஆசாரியராகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது, பிரதான மேய்ப்பராகிய இயேசு வெளிப்படும் பொழுது, நாங்களும் உம்மண்டையிலே மகிமையிலே வெளிப்படுவோம் என்று என்னுடைய ஜீவனாகிய கிறிஸ்துவின் பெயராலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கொடுத்த அருமையான இத்தனை பேருக்கு புரியுதுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய நாமம் பெறுவதாக. ஆண்டுக்கு ஒரு முறை போன வருஷம்